ஒரு 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 வீடியோ 4ஆம் மாசம் நான் நினைக்கிறேன் ஒரு வீடியோ வந்துச்சு. அது இந்தியா சகோதரியாக இருக்கும். அந்த உம்மா வாப்பா அந்த பிள்ளைக்கு சரியான இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கல, மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கல. ஒரு ஷர்ட் போட்டிருக்குது, ஒரு 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 கட்ட ஒரு ஸ்கர்ட் உடுத்திருக்குது, தலையில பூ மல்லிகை பூ இந்துக்கள் வைப்பாங்களே அது மாதிரி மல்லிகை பூவை வச்சுக்கிட்டு ரோட்டுல சோளம் இல்ல, தலைய மறைக்கவும் இல்ல, அப்படியே வருகுது. ஒரு மீடியாக்காரன் பேட்டி எடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ், கண்ணீர் வடிக்க வேண்டிய இடங்கள். ஒரு மீடியாக்காரன் பேட்டி எடுக்கிறான். நீங்க முஸ்லிமா இந்துவா? நான் ஒரு முஸ்லிம். அப்ப நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? எனக்கு இப்படி ஆடை உடுக்கிறது தான் விருப்பம், பூ வைக்கிறது தான் விருப்பம். நான் ஆசை என்ன தெரியுமா? ஒரு இந்து மனிதனை திருமணம் முடிப்பதுதான் எனக்கு ஆசை. சுப்ஹானல்லாஹ், ரத்தம் கொதிக்குது இல்லையா? மனசு கவலை இல்லையா? எவ்வளவு கலாச்சார சீரழிவை நோக்கி முழுமைப்படுத்தப்பட்ட இலகுவான மார்க்கத்தில் எங்களுடைய சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு முஷ்ரிக்கானவன் முஷ்ரிக்கை தான் திருமணம் முடிப்பான், ஒரு விபச்சாரன் ஒரு விபச்சாரியை தான் திருமணம் முடிப்பான் என்று சொல்லுகிற ஒரு இயற்கையான ஒரு எளிமையான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒரு முஸ்லிமுக்கு பிறந்து ஒரு முஸ்லிமுக்கு வளர்ந்து இன்றைக்கு நேரடியாக மீடியாவில் வந்து அந்த பிள்ளை பேட்டி கொடுக்குது, நான் ஒரு இந்துவை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசையாக எனக்கு இருக்கிறது என்று இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமைகள் சீர்கேட்டை நோக்கி, சின்னாபின்னத்தை நோக்கி, இயற்கையான இஸ்லாத்தின் இயல்பான தன்மைகளை மறந்து இன்றைக்கு மாற்று மத கலாச்சார மோகத்தில் எங்களுடைய சமூகம் விழுந்து கொண்டிருக்கிறது. இது சோசியல் மீடியாவில் பரத்தப்பட்ட உண்டாக என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.